ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்றிருக்கின்ற தாக்குதல் சம்பவம் இது உலகில் பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பை மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கின்ற மற்றொரு நிகழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. துப்பாக்கி பாவனை தொடர்பான சட்ட விதிகளில் எவ்வாறான சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு மீளாய்வை செய்ய வேண்டிய நேரம் இது என்ற ஒரு விடயத்தை அவர் முன்னிறுத்தி இருக்கின்றார். முகம் கொண்ட தாக்குதலாக அல்லது உள்ளூர் பயங்கரவாத விளைவுகளாக இப்பொழுது உண்மையிலேயே அவர்கள் கொடி என்ன போன்றவற்றை கண்டுபிடித்தாலும் இது வேறு ஒருவரால் நடத்தப்பட்டதா, வழி நடத்தப்பட்டதா அல்லது இவர்களாலேயே உருவாக்கப்பட்டதா என்கின்ற அந்த கருத்தியல் ஒன்றுக்கு வர வேண்டும் என்றால் இவ்வாறான வெறுப்பியல்பு என்பது இந்த போர்கள் நடைபெறுகின்ற போர்களின் காரணமாக ஏற்படுகின்றது என்பதை அடையாளப்படுத்துவதின் அதிக தாக்குதலாக நாங்கள் இதனை பார்க்கலாம். இது ஒரு இனவாதமாக மாறாத அளவிற்கு இன்னொரு இஸ்லாமியர் இந்த தனது உயிரை பணயம் வைத்து இந்த தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞரிடமிருந்து துப்பாக்கியை பறித்தெடுத்த விடயம் என்பதும் அதன் காணொளி என்பதும் அந்த நிலைமையில் ஒரு அந்த உச்ச இனவாதத்தை தவிர்த்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். கனடாவை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலை தொடர்ந்து எடுக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எவ்வாறானதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? காரணம், ஆஸ்திரேலியா ஒரு அமைதியின் பூங்காவாக இருந்த நாட்டில் இவ்வாறான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உலகை ஈர்த்திருக்கின்ற மற்றொரு விடயமாக தற்பொழுது பார்க்கக்கூடிய விடயம் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்றிருக்கின்ற தாக்குதல் சம்பவம். இது உலகில் பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பை மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கின்ற மற்றொரு நிகழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. உலக நாடுகள் பலவும் இந்த தாக்குதலுக்கு தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது வெளிவந்திருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் 16 பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் 40க்கும் மேற்பட்டோர் காயமுற்ற நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். காயமுற்றவர்களில் சிலருக்கு படுகாயங்கள் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டார தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. கனடா உட்பட உலக நாடுகள் பலவும் இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்திருக்கின்றன. அதே நேரத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். துப்பாக்கி பாவனை தொடர்பான சட்ட விதிகளில் எவ்வாறான சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு மீளாய்வை செய்ய வேண்டிய நேரம் இது என்ற ஒரு விடயத்தை அவர் முன்னிறுத்தி இருக்கின்றார். இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இவ்வாறான தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருப்பது என்பது ஆஸ்திரேலியா பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் எவ்வாறான நிலையில் இருக்கின்றது என்ற கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த தாக்குதல் ISIS அமைப்பினரால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. காரணம், ISIS கொடி அந்த பகுதியில் காணப்பட்டதை இப்பொழுது அவர்கள் அவதானித்து அதனை மீட்டெடுத்திருக்கின்றார்கள். விசாரணைகள் தொடர்வதாக ஆஸ்திரேலிய காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. இது பற்றிய விவரங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், உலகை உலுக்கிய மற்றொரு சம்பவமாக இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் அமைந்திருக்கின்றது. இது யூத வெறுப்பு உணர்வை மையப்படுத்தி இடம்பெற்ற தாக்குதலாக சொல்லப்படுகிறது. உலகில் இந்த யூத வெறுப்புணர்வு அதிகரித்திருப்பதற்கான காரணம் என்று நீங்கள் அவற்றை பார்க்கின்றீர்கள். அதே நேரத்தில் ISIS அமைப்பினுடைய இவ்வாறான தாக்குதல்கள் என்பது உலகை அச்சுறுத்தி வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற சூழலில் அதனை கட்டுப்படுத்துவதற்கு நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட பொழுதிலும் இவ்வாறான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது எந்த விடயத்தை உலகுக்கு சொல்லுகிறது? நிச்சயமாக இது இவ்வாறு இந்த காசா போரின் பின்னான காலத்தில் இவ்வாறான தாக்குதல்கள் யூதர்கள் மீது மேற்கொள்ளப்படுவது என்பது அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் என்பன அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன அல்லது அவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் சிறிய அளவில். ஆனால் இவ்வாறு ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு தாக்குதல் இடம்பெறுமா என்கின்ற கேள்வி எழுந்திருந்தது. காரணம், அங்கே உள்ள அவர்களுடைய தற்காப்பு நிலைமை அல்லது அங்கே அவர்களின் கண்காணிப்பு முறைக்கு பலரும் உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். இருந்த பொழுதும் ஒரு தந்தையும் மகனுமாக இவ்வாறு இருவர் இணைந்து செய்த இந்த தாக்குதல் என்பது
நிச்சயமாக இந்த போலீஸ் பாதுகாப்பு என்பதை விட சமுதாயத்தின் கடமைகள் என்பதையும் சுட்டிக்காட்டி கட்டியம் கூறி நிற்கின்றன. குறிப்பாக ஒருவரில் மாற்றம் தெரிவித்தால் அதை அடையாளப்படுத்துவதோ அல்லது மனநிலை பிறழ்வானவர்களுக்கு தேவையான தகுதியான நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுப்பது போன்றவெல்லாம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சார்ந்தும் இருக்கின்றது. இப்பொழுது இந்த இறந்த நபர் ஒரு பாகிஸ்தானிய பிரஜையாக இருந்து அவர் குடியேறியவராகவும் அவரது மகன் ஆஸ்திரேலியாவிலே பிறந்து வளர்ந்தவராக இருந்த பொழுதும் அவரது தாயார் கூறுகின்ற கருத்தியலின்படி தனது மகனை போன்ற நல்ல பையன் இல்லை என்கின்ற ஒரு கருத்தியலுக்கு அவர் உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அவ்வளவு வீடு, வேலை, பயிற்சி, உடற்பயிற்சி போன்றவற்றுடன் நண்பர்களே இல்லாமல் இருந்தது. ஆனால் அவரது தந்தையாலேயே ஒரு வசப்படுத்தப்பட்டு இவ்வாறாக இருவரும் இணைந்து செய்த இந்த தாக்குதல் என்பது நிச்சயமாக ஒரு கோரமுகம் கொண்ட தாக்குதலாக அல்லது உள்ளூர் பயங்கரவாத விளைவுகளாக இப்பொழுது உண்மையிலேயே அவர்கள் கொடி என்ன போன்றவற்றை கண்டுபிடித்தாலும் இது வேறு ஒருவரால் நடத்தப்பட்டதா, வழி நடத்தப்பட்டதா அல்லது இவர்களாலேயே உருவாக்கப்பட்டதா என்கின்ற அந்த கருத்தியல் ஒன்றுக்கு வர வேண்டும் என்றால் இவ்வாறான வெறுப்பியல்பு என்பது இந்த போர்கள் நடைபெறுகின்ற போர்களின் காரணமாக ஏற்படுகின்றது என்பதை அடையாளப்படுத்துவதின் அதியுச்ச தாக்குதலாக நாங்கள் இதனை பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் பல மாற்றங்கள் வரப்போகின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல பிரதமர் கூறிய இந்த துப்பாக்கி வைத்திருப்பது தொடர்பான அனுமதி தொடர்பாக ஏனென்றால் இவர்கள் அனுமதி பெற்றே 4 துப்பாக்கிகளை வைத்திருந்தார்கள் என்கின்ற ஒரு விடயமும் இருக்கின்றது. அதேவேளை இது ஒரு இனவாதமாக மாறாத அளவிற்கு இன்னொரு இஸ்லாமியர் தனது உயிரை பணயம் வைத்து இந்த தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞரிடமிருந்து துப்பாக்கியை பறித்தெடுத்த விடயம் என்பதும் அதன் காணொளி என்பதும் அந்த நிலைமையில் அந்த உச்ச இனவாதத்தை தவிர்த்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், ஒரு பல வியாபாரி அவருடைய செயல் இப்பொழுது உலகம் பேசுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து இன்னும் பலரை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்து அவர் இந்த துப்பாக்கியை மீட்டிருப்பதோடு இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஒரு சாட்சியாக இருக்கக்கூடிய 2வது துப்பாக்கி நபரான இந்த இளைஞரை அவர் பிடித்திருப்பது என்பது ஒரு விசாரணைக்கும் உதவக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. காரணம், இப்பொழுது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த 2வது துப்பாக்கி நபர் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்ததன் பின்னர் எடுக்கக்கூடிய விசாரணைகளில் எவ்வாறான முன்னேற்றம் ஏற்படும், அவர்களுடைய வாக்குமூலம் என்பது இவ்வாறான துப்பாக்கி சம்பவங்களையும் பயங்கரவாத செயல்களையும் தடுப்பதற்கு எவ்வளவுக்கு உதவும் என்று நினைக்கின்றீர்கள்? இல்லை, நிச்சயமாக அவ்வாறு ஒருத்தர் கைது செய்யப்பட்டது என்பது ஒரு ஆதார சுதிரியாக மாறி இருக்கின்றது என்றால் அதுதான் இந்த விசாரணைகளின் உண்மைத்தன்மையை இருவரும் இறந்து போயிருந்தால் முற்று பெற்ற விடயமே தெரியாத ஒரு தாக்குதலாக இது மாறி இருக்கும். ஆனால் ஒருவர் உயிருடன் அகப்பட்டபடியால் அவரிடமிருந்து எவ்வாறு இது திட்டமிடப்பட்டது, இதற்கான துணை என்பது வெளிநாடுகளில் இருந்து புறப்பட்டதா அல்லது இந்த கருதுகோளுக்குள் அவர் எவ்வாறு உள்வாங்கப்பட்டார் போன்ற பல கருத்தியல்களும் அவர்களுடைய நிலைமைகளில் அதாவது விசாரணையில் ஒரு விரிவை கொண்டு வரும். குறிப்பாக மனவிரக்திக்கு உள்ளாக்கப்பட்டாரா அல்லது மத நம்பிக்கையை அதிகமாக ஊட்டப்பட்டாரா அல்லது எவ்வாறு அவரால் இவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்குள் வர எந்த நடவடிக்கைகள் அவரை தூண்டியன என்று. அத்தோடு இது வலைப்பின்னலாக இருந்தால் அதனை அவர்கள் அந்த வலைப்பின்னலை தகர்க்கக்கூடிய ஒரு செயற்பாட்டிற்கும் இது ஈடுபடுத்தி செல்லும் என்றால் இவர்கள் கடந்த சில மாதங்களாகவோ அல்லது வருடமாகவோ மேற்கொண்ட தொடர்புகள் யார் யாருடன் தொடர்புகள் இருந்தார்கள் போன்றவெல்லாம் ஆராயப்பட்டு அதன் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற தன்மையை கூட இது கொண்டு வரும் என்பதுதான் உண்மை. இது நிச்சயமாக ஒரு அதாவது ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பிற்கான ஆதாரமாக மாறும். அத்தோடு இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான சகல விடயங்களையும் வெளிக்கொணரும் என்கின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் முடிவில்லாமல் அது சென்றிருந்தால் சில வேளைகளில் அது ஒரு மறைமுக இனவாதத்தை தோற்றியிருக்கும் அல்லது கேஷங்களை தோற்றியிருக்கும். அவ்வாறு இல்லாமல் இந்த விசாரணை என்பது நீண்டு தொடரப்போகின்ற ஒன்றாக இருக்க போகின்ற என்ற தெளிவிற்கு ஆஸ்திரேலியர்களையும் உலகையும் அது வர வைத்துள்ளது என்பது ஒரு நம்பிக்கையான அந்த தரவாக இருக்கின்றது. நீங்கள் முன்னர் கூறிய விடயத்தோடு தொடர்புடைய ஒரு கேள்வியாகவே இது அமைகின்றது.
உலகில் இவ்வாறான ஓரிரு சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுதிலும் ஒட்டுமொத்த இனக்குழுமத்தை தாக்குகின்ற விடயமாகவும் அல்லது குறிப்பாக குடிபெயர்வாளர்களுக்கு அழுத்தங்களை கொடுக்கின்ற விதமாகவும் அண்மைய நடைமுறைகள் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். மேற்குலக சமூகம் இவ்வாறான ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. அனைவரும் இவ்வாறானவர்கள் தான் என்ற ஒரு போர்வையில் பார்க்கப்படுகின்ற பார்வை அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய விடயங்கள் இவை என்று சொல்லலாம். இந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த நிகழ்வு என்பது அமெரிக்கா எடுக்கக்கூடிய தற்போதைய நடவடிக்கைகளுக்கு வலு சேர்ப்பதாக பலரும் கூறுகிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுப்பது இதற்காகத்தான் என்ற ஒரு கருத்தை முன்வைப்பவர்களும் இருக்கிறார்கள். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக பார்க்கலாமா? நிச்சயமாக. அதாவது இப்பொழுது இந்த ஹியூமன் ரைட்ஸ் அல்லது மனிதாபிமானம் என்கின்ற மனிதநேயம் என்கின்றவை எல்லாம் அற்றுப்போன ஒரு செயற்பாடுகள் தான் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஏற்கனவே 19 நாடுகள், அதில் 90% முஸ்லிம் நாடுகள், முழுமையாக அந்த முஸ்லிம் நாடுகளாக உள்ளவற்றிற்கு விசா போன்றவற்றை நிறுத்தி அது தொடர்பான நடவடிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டு வருவது, இந்த நடவடிக்கையை அது ஆதரிக்கும். அதாவது அவர் செய்கின்ற நடவடிக்கை என்பது இவ்வாறான ஒரு சூழ்நிலையை தடுப்பதற்கான நடவடிக்கை என்பதை ஆதரிக்கும். ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகளில் இந்த பாகிஸ்தான் என்பது அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நண்பனாக இருக்கின்றார்கள் அமெரிக்காவிற்கு. இப்பொழுது இந்த தாக்குதலில் செய்தவர்கள் பாகிஸ்தான் பிரஜையாக இருக்கின்ற காரணத்தால் பாகிஸ்தான் பிரஜைகள் மீதான ஒரு அழுத்த நிலைக்கும் அமெரிக்கா செல்லுமா என்கின்ற கேள்வியை முன்வைக்க வேண்டி இருக்கின்றது என்று சொன்னால், அவ்வாறான நிலைமைதான் அங்கே இருக்கின்றது. அவர்கள் அதாவது அடையாளப்படுத்துகின்ற நபர்கள் என்பவர்கள் எந்த நாடுகளில் குற்றச் செயல்கள் அதிகமாக இருக்கின்றதோ அல்ல எந்த நாடுகளில் பயங்கரவாதம் விளையலாம் என்று காணப்படுகின்றதோ அவ்வாறான இடங்களில் தான் இவ்வாறான அறிவிப்புகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் பார்க்க போனால் நிச்சயமாக இந்த பாகிஸ்தான் கூட இந்த பட்டியலில் அல்லது சில வரையறைகள் கூட்டப்படலாம். அது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கையை ஆதரிப்பதாக இருக்கும் என்று சொன்னால், அவர் உண்மையிலேயே எடுக்கின்ற நடவடிக்கை என்பது இந்த பயங்கரவாதத்தை வைத்தல்ல. அவர்கள் அந்த அமெரிக்கா மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான ஒரு நடவடிக்கையாக எடுக்கின்ற பொழுதும் அதில் அந்த இன பற்று கொண்டோர் அல்லது இனவரை கொண்டோரின் ஆதிக்கம் என்பது கூடி செல்கின்றது என்பதைத்தான் அங்கே உள்ள சம்பவங்கள் காட்டி செல்கின்றன. அவ்வாறான நிலையில் இது நிச்சயமாக அவருக்கு ஆதரவளிக்கின்ற தன்மையையும் அங்கே அந்த இனவெறி அல்லது நிறவெறி என்பது கூடி செல்கின்ற தன்மையையும் ஏற்படுத்தும். குறிப்பாக பார்ப்போமாக இருந்தால் அது பலமாக, அதாவது துணை ஜனாதிபதியில் இருந்து அல்லது சார்ல்ஸ் கிர்க் அவர்களின் மனைவியில் இருந்து அவர்கள் எல்லாம் செல்கின்ற பாதை என்பது நிச்சயமாக இந்த குடிவரவாளர்களை வெறுப்பதான ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை. கனடாவை பொறுத்தவரையில் இந்த ஹனூக் நிகழ்வு ஒட்டோவாவில் நடைபெறுகின்ற பொழுது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ஏற்பாட்டு குழு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதான தகவலை வெளியிட்டிருப்பதோடு இந்த நிகழ்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கனடாவில் இந்த பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்கான தயாரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதற்கு முன்னரும் பல கைதுகள் இடம்பெற்றிருந்தன. கனடாவை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலை தொடர்ந்து எடுக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எவ்வாறானதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? காரணம், ஆஸ்திரேலியா ஒரு அமைதியின் பூங்காவாக இருந்த நாட்டில் இவ்வாறான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அதே போன்று கனடாவில் இவ்வாறான தாக்குதல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதான தகவல்கள் வெளிவந்த நிலையில் இந்த போக்கில் கனடா ஒரு காத்திரமான நடவடிக்கையை ஏற்கனவே எடுத்து செயற்படுகின்றது என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? அல்லது இன்னமும் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டிய நிலையில் கனடா இருக்கிறதா? சில வேளைகளில் அடையாளப்படுத்தப்படாத சக்திகளாக அமைதியாக இருக்கின்ற நபர்கள் இவ்வாறான தாக்குதல்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்பன இருக்கின்றன என்பதைத்தான் இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் என்பார்கள். அதாவது தெரியாமலே அவர்களுடைய வலைப்பின்னலுக்கு அகப்படாமல் இருக்கின்ற நபர்கள் இருக்கின்ற காரணங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதவை. அதற்குரிய செலவுகள் அல்லது அதற்குரிய வலைப்பின்னல் என்பது பெரிதாக இருக்க வேண்டும். எனவே அவர்கள் அதற்குரிய பாதுகாப்பை கொடுப்பார்கள். நிச்சயமாக அதற்குரிய பாதுகாப்பை கொடுப்பார்கள்.
இங்கே கனடாவில் இடம்பெறுவது என்பது, கனடாவில் ஒரு பெரிய யூத சமூகம் இருக்கின்றது. அவர்களுக்குரிய சினஹாக்ஸ் இருக்கின்றன பல. அவர்கள் அங்கே எல்லாம் செல்கின்ற பொழுது அதற்குரிய கண்காணிப்புகள், இப்ப குறிப்பாக பார்த்தீர்களானால் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருந்து நிதி பெற்றே தங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளில் கேமரா கண்காணிப்புகள் போன்றவற்றை எல்லாம் தங்களுடைய இடங்களில் செய்து வைத்திருக்கின்றார்கள். அவ்வாறான நிலையில் சந்தர்ப்பங்கள் குறைவு, ஆனால் யாருமே எதையும் சொல்ல முடியாது என்று சொன்னால், இவ்வாறானவை இந்த மனப்பிறழ்வு அல்லது மன அழுத்தத்தை கொண்ட ஒரு நபரை இவ்வாறானத்திற்கு மாற்றுகின்ற பொழுது அவர்கள் வேறு எதையுமே சிந்திக்காமல் இவ்வாறான ஒரு தாக்குதல் நிலைக்கு செல்கின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே சமுதாயம் தான் விழித்துக் கொள்ள வேண்டும், சமுதாயம் இதில் பங்காற்ற வேண்டும். ஒரு சமுதாயத்தில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டால் அது குறித்த ஒரு அக்கறையை அவர்கள் அந்த பாதுகாப்பு துறையினருக்கு ஏற்படுத்த வேண்டும். இவருடைய போக்கில் மாற்றம் இருக்கின்றது, இவர் இவ்வாறு செய்வார் என்கின்ற. எனவே அவ்வாறான ஒரு வலைப்பின்னலுக்கான அறிவித்தல் அல்லது அவ்வாறான நடவடிக்கையில் கனடா ஈடுபடும் என்று சொன்னால், இப்பொழுது முதன்முறையாக ஒரு 4 அமைப்புகளை தடை செய்திருக்கின்றது கடந்த வாரம். இது இந்த அரசாங்கம் வந்த பிறகு மேற்கொள்ளப்பட்ட தடைகளில் முக்கியமான தடையாக கருதப்படுகின்றது. அவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் அவர்கள் இந்த பாதுகாப்பை பலப்படுத்துவார்கள் என நம்புவோம். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.